ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கு ஜெய் தமிழ். இப்போ ஃபைனலாக எல்லாருமே முடிச்சிட்டிங்க. ஜெய் மீன் செஷன் 1 எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. பிஆர்பி பிளான் கூட நேற்றே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் என்கிட்ட நான் மெசேஜ் பண்ணி டிஎம் கூட பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். கேட்கும் போது நிறைய பேர் ஒழுங்காகவே பண்ணலை. நான் ஒழுங்காகவே எனக்கு சரியாகவே போகலை நான் எக்ஸாமு. கண்டிப்பாக நான் செகண்ட் செஷன் நல்லா பண்ணி தான் ஆகணும். எனக்கு கண்டிப்பாக எனக்கு நல்ல சீட் வேணும், ஐஐடியில் என்ஐடியில் கண்டிப்பாக வேணும்னான்ட்டு நிறைய பேர் போட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிச்சு, எனக்கு ஒழுங்காகவே போகலை. எனக்கு கண்டிப்பாக நான் நல்லா படிக்கணும், ஸ்கிராச் வந்து ஆரம்பிக்க போகிறேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ அனாலிசிஸ் முதல்ல பார்ப்போம். செஷன் 1 எப்படி இருந்துச்சு, கிளியர் கட்டாக நான் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு நான் பண்ணாங்க, எப்படி போச்சு ஃபார் எவ்ரி ஒன் எல்லாமே கிளியராக சொல்கிறேன். அனாலிசிஸ் டிஃபிகல்ட்டி ட்ரெண்ட்ஸ் அனாலிசிஸ் கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக கவனிங்க. நடுவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் குட் நியூஸ் கூட இருக்குது. ஸோ கிளியராக கவனிச்சுக்கோங்க. ஸோ அனாலிசிஸ் அப்படின்னு வரும்போது நான் எப்பவுமே நான் சொன்னதா நடுவில் ஒரு கிளியர் கட் ஐடியா என்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னன்னா அக்டோபர் ஸ்டார்டிங்கில் அக்டோபர் மிடில் ஒன்று வந்துச்சு ஆஃப்டர் லாஸ்ட் வீக்கில். என்னன்னா நாங்கள் இப்போ நியூமெரிக்கல் 10 இல்லாமல் 5 தான் வைக்கிறோம், எல்லாமே நெகட்டிவ் அப்படி மாற்றிட்டாங்க. ஆஸ் பெர் கோவிட்னால நாங்கள் மாற்றணும். இப்போ கோவிட்லாம் முடிஞ்சிருச்சு, பழைய மாதிரி கொண்டு வரோன்ட்டு ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. நான் அன்னிலேருந்து போட்ட எல்லா வீடியோவுக்கும் நான் கிளியராக மெஷர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. என்டிஏ கண்டிப்பாக இன்க்ரீஸும் பண்ணுவாங்க. லெவல் ஆஃப் கொஷின்ஸ் எப்படின்னா 2018 எப்போ என்டிஏ ஸ்டார்ட் ஆனாங்களோ அப்போலேருந்து வரும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடியில இருந்து கூட அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸும் வரும். நான் கிளியர் கட்டாக சொல்லிட்டே இருந்தேன். 2018 2024 வரைக்கும் போடுங்க, 2018 2017 ஸ்டார்ட் பண்ணுங்க கிளியராக சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்படி பார்க்கும்போது இந்த வாட்டி செஷன் 1 நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். டோட்டலாக என்டி எப்படி கேட்டிருக்காங்கன்னா அந்த லெவல் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 2018 2017 2016 2015 அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது 2024 லெவல் வரைக்கும் இருக்கு. கோட் வந்ததுக்கு அப்புறமா இருக்கு, கோட் இல்லாத இருக்கு. டோட்டலா அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. அப்பயே சொல்லியிருந்தேன் பின்னாடி இருக்க பேக்கிஸோ போடுங்க அப்பதான் நல்லா பண்ண முடியும். ஏன்னா என்டிஏ மாத்திட்டாங்க, என்டிஏ மாறுவாங்க. ஏன்னா என்டிஏ கமிட்டியா ஃபுல்லா மாறிடுச்சு. நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தேன், பார்த்தா கிளியரா அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நான் சொல்றேன் பேப்பர் டிஃபிகல்ட்டி ட்ரெண்ட்ஸ் அப்படி பார்க்கும்போது 22 23 24 28 29 22 அப்படி பார்க்கும்போது தட் வாஸ் ஈஸி பேப்பர் தான். ஈஸி டு மாடரேட்ல தான் இருந்துச்சு. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் செஷன்னால இருக்கும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி பயம் இருக்கும் நிறைய பேருக்கு. நீங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா பயம் இருக்கும். அதனால ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி டிக்ரீஸ் ஆச்சு 23rd. அதுக்கப்புறம் 23rd இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. செகண்ட் செஷன் ஃபர்ஸ்ட் செஷன் அதுக்கப்புறமா திரும்பி டிக்ரீஸ் ஆச்சு. 24th ஈஸியா மாறிடுச்சு. அதுக்கப்புறமா 28th இருக்குது டஃபஸ்ட் பேப்பர் எவர் அந்த மாதிரி மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் 22 ஷிஃப்ட்டும் டஃபா இருந்துச்சு. 29th ஈஸியஸ்ட் ஷிஃப்ட் எவர் அந்த மாதிரி மாத்திட்டாங்க. டிஃபிகல்ட்டி எங்க டஃபஸ்ட் எங்க இருக்கு, ஈஸியஸ்ட் எங்க இருக்கு, அந்த மாதிரி ட்ரெண்ட் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடாவே இருந்துச்சு. என்கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ ஒன்னொன்னு பண்ணும் போதும் இல்லாம அன்எக்ஸ்பெக்டட். இது நம்ம யாரு மேல தப்ப சொல்றது, என்ன ஸ்டூடெண்ட்ஸ் மேல தப்பா சொல்றதா இல்லை என்டிஏ மேல தப்பு சொல்றதா, நம்ம தெரியாது. நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தேன் அன்எக்ஸ்பெக்டட். நீங்க ஆல்வேஸ் வெயிட் ஃபார் தி வர்ஸ்ட் கேஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி இப்போ எதுவும் பண்ண முடியாது. எவ்ரி திங் ஓவர் ஆயிடுச்சு. ஆன்சர் கீ வரும், ரிசல்ட் வரும். நீங்க ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாமை கொடுத்துட்டீங்க, எல்லாமே கொடுத்துட்டீங்க. அடுத்து என்ன வேலை பண்றது மட்டும்தான் மேட்ரு. நான் கண்டிப்பா செகண்ட் செஷனுக்கு எல்லா வீடியோஸும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ கிளியரா இல்லாம நான் சொல்ற மட்டும் ஃபாலோ பண்ண கண்டிப்பா மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது இந்த வாட்டி செஷன் 1 ஜெய்மே.5 as compared to previous yearsல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் செஷனே கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாடரேட்லி டிஃபிகல்ட் அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்க்கும்போது மேத்தமேட்டிக்ஸ் டஃபஸ்ட் செக்ஷன் லென்த்தி ஃபுல்லாக அப்படிதான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் மாடரேட்லி டிஃபிகல்ட், சிலது சப்பையா இருந்துச்சு, சிலது செம்ம டிஃபிகல்ட். கெமிஸ்ட்ரி ஆஸ் யூஸ்வல் என்சிஆர்டி பேஸ் சம்டைம்ஸ் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் நான் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தேன். லாஸ்ட் 2 weeks போடுற முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டே இருந்தேன். கெமிஸ்ட்ரியில ஃபுல்லா ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் வந்துட்டோம். பிசிக்ஸ்ல கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போட்டுடலாம், கான்செப்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பிசிக்ஸ்ல கான்செப்ட்ல கேட்டிருந்தாங்க, கெமிஸ்ட்ரி செம்ம ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இதை நீங்க டஃப் நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுதான் சொல்றேன். பிசிக்ஸ் கான்செப்டோட படிங்க சொல்லிட்டு இருந்தேன். செகண்ட் செஷனுக்கு எல்லாத்துக்கும் கிளியரா வந்துட்டே இருக்கு, எல்லா வீடியோ ஸ்ட்ராட்டஜி போட்டே இருக்கேன். ஸோ இப்போ நீங்க பண்றீங்கன்னா போர்ட்ஸுக்கும் படிக்கிறீங்க, செகண்ட் செஷனுக்கும் படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் முடிச்சு அப்படியே விட்டுறாதீங்க. செகண்ட் செஷன் சான்ஸ் இருக்கு, கிளியரா அதை விடாம படிங்க. நான் எல்லாத்துக்கும் வீடியோ வந்துட்டே இருக்கு. என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன காமனான மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க பார்க்கும்போது, நிறைய பேர் சிலபஸ் முடிச்சிருக்க மாட்டீங்க, சில பேருக்கு மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டீங்க. இப்போ நான் மார்க் டெஸ்ட் வரும்போது கிளியரா ஒன்று சொல்றேன், கிளியரா கவனிங்க. மார்க் டெஸ்ட் வரும்போது மேத் அண்ட் கோ குவிசர் பிளாட்ஃபார்ம்ல மார்க் டெஸ்ட் அவைல் பண்ணிட்டு இருக்காங்க. அது நீங்க பார்க்கும்போது கிளியர் கட்டா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட் செஷன் என்னெல்லாம் என்டிஏ கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி QFT குவிசர் ஃபுல் டெஸ்ட்ன்ட்டு
அந்த செகண்ட் செஷனுக்கு கிளியரா லைக் February 15th ஸ்டார்ட் ஆகுது. நீங்க இப்பவே அவைல் பண்ணிட்டா கூட ஈஸியா நம்ம அதிகமான மார்க்ஸ் ஃபுல் டெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி 2025 PYQ சேர்த்து நிறைய எல்லாமே கிளியர் கட்டான ஐடியாஸோட சேர்த்து வீடியோ சொல்யூஷன்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு சொல்யூஷனும் கிளியர் கட் அனாலிசிஸ். நீங்க இந்த இடத்துல தான் தப்பு பண்றீங்க, இதுலதான் தப்பு பண்றீங்க, இந்த ஸ்டெப்ல தப்பு பண்றீங்க, கிளியர் கட் அனாலிசிஸ், பெர்சன்டேஜ் வைசஸ் பெர்சன்டைல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே கிளியர் கட்டா. லைக் February 1st நாளில இருந்து என்ன ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்க லைக் PYQ ஸ்டார்ட் பண்றாங்க. RPYQs ரீஸ்டைல்டு PYQs அப்படின்னா இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன்ல பழைய காலத்துக்கு போயிட்டு இருக்காங்க என்ட் அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் PYQs அவங்க கொண்டு வந்து டெய்லி ஒரு PYQs மார்க் டெஸ்டா கொடுத்து அந்த மார்க் டெஸ்ட்லயே எனக்கு நம்ம நல்லா படிச்சாலே மார்க் டெஸ்ட் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. லைக் நம்ம எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம வந்துட்டு எக்ஸாம் நல்லா கொடுக்க முடியும். எக்ஸாமுக்கே ப்ராக்டிஸ் பண்ணாம வெறும் படிச்சுட்டே தான் படிக்கணும் தான் இல்லைன்னு சொல்ல, கான்செப்ட் படிங்க. அது எங்க அப்ளை பண்றதா மேட்டர்ஸ். அதான் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் எங்க அப்ளை பண்றீங்க அதான் மேட்டர்ஸ். அப்ளை பண்றதுக்கு கிளியர் கட்டா அது மார்க் டெஸ்டா கொடுக்கணும். நீங்க இப்போ ஒரு கான்செப்ட் நீங்க அப்ளை பண்றீங்களா, சம் போடுறீங்களா, எல்லாமே லைக் RPYQs இருக்கு. ஸோ அந்த RPY அதான் ரீஸ்டைல்டு PYQs February 1st ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னைக்கு 31st January. நீங்க இப்போ அப்ளை பண்ணீங்கன்னா லைக் அப்புறமா கூட நீங்க அவைல் பண்ணிக்கிட்டா கூட நோ ப்ராப்ளம். உங்களுக்கு பழையஸ்லாம் லைக் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கும். நான் திரும்பி சொல்றேன், அது வந்துட்டு 6000 rupeesக்கு ஃபிளாட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் கீழே காட்டுற லிங்க்கோ கூப்பன் கோடும் லைக் அப்ளை பண்ணீங்கன்னா 500 rupees டிஸ்கவுண்டோட சேர்த்து லைக் கிளியர் கட்டா செகண்ட் 30th March வரைக்கும் February 15th ஸ்டார்ட் பண்றாங்க. QFT குவிசர் ஃபுல் டெஸ்ட் லைக் எல்லாமே ரீஸ்டைல்டு. ஃபர்ஸ்ட் செஷன் NT எப்படி கேட்டிருந்தாங்களோ லைக் அதே மாதிரி லைக் மாத்தி எக்ஸ்பெக்டட் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி March 30th வரைக்கும் லைக் டோட்டலா 15 ஃபுல் டெஸ்ட் இருக்கு. அதோட சேர்த்து RPYQs சொல்லலாம், ரீஸ்டைல் PYQs டெய்லி ஒன்னு இல்ல 30th March வரைக்கும் டோட்டலா எல்லா PYQs நெக்ஸ்ட் PYQs மார்க் டெஸ்ட் ஒரு லைக் 2025 PYQs இப்ப வந்துட்டு பேப்பர் வந்திருக்கும். 2025 லைக் மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அதோட சேர்த்து லைக் ஆன்சர் கீ எல்லா கொஸ்டின்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிடும் 2 to 3 daysல. அது வந்ததுக்கு அப்புறமா கிளியர் கட்டா 2025 PYQஸும் கொடுப்பாங்க. லைக் எல்லாமே February 1st ஸ்டார்ட் ஆகுது. நீங்க இன்னைக்கு அவைல் பண்ணா கூட ஓகே, லைக் அப்புறமா அவைல் பண்ணா கூட உங்களுக்கு பழசெல்லாம் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கும். 5500க்கு லைக் 2 months ஃபுல்லா February ஃபுல்லா March ஃபுல்லா கிளியர் கட்டான ஸ்ட்ராட்டஜியோட PYQs மார்க் டெஸ்ட் அவைல் பண்ணிட்டே இருக்காங்க. லைக் ஃபுல் பேப்பர் மார்க் டெஸ்ட் இருக்கு, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி PYQs ஃபுல் பேப்பர் டெஸ்ட், QFT குவிசர் ஃபுல் பேப்பர் டெஸ்ட் அவங்க லைக் எக்ஸ்பெக்டட் எப்படி கேட்பாங்கன்ட்டு கிளியரா ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பவே போயிட்டு அந்த மார்க் டெஸ்ட் அவைல் பண்ணீங்கன்னா 5500க்கு கிளியர் கட்டா யூஸ் பண்ணிக்கலாம். 500 டிஸ்கவுண்ட்னால நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கிளியர் கட்டா போய் அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால நிறைய காமன் மிஸ்டேக் மார்க் டெஸ்ட்ல காமன் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கிளியர் கட்டா சொல்யூஷன் குட் நியூஸ் இதான் சொல்ல வந்தேன். ஸோ இதான் சொல்லிட்டேன். கிளியரா இந்த லிங்கை போய் லைக் அவைல் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதான் சொல்லிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் வந்து என்ன கீ டேக் அவேஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் நம்ம இனிமேல் என்ன பண்ணணும், நான் எல்லாத்துக்கும் வீடியோ வந்துட்டே இருக்கு. லைக் செகண்ட் செஷன் ஸ்ட்ராட்டஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் என்ன வேணுமோ கேளுங்க. லைக் எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. என்ன பண்ணணும், நீங்க முதல்ல லைக் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, ரிவிஷன் பண்ணிருக்க மாட்டீங்க, எல்லாமே இருக்கு. ஸோ அது மாதிரி நீங்க பண்ணணும். டக்கு ரிவைஸ் பண்ணணும். லைக் போர்ட்ஸுக்கும் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், எது படிச்சாலும் சேம் திங் தான். போர்ட்ஸுக்கு நீங்க டிஸ்கிரிப்டிவா படிப்பீங்க, எதுக்கு நீங்க லைக் அப்ளிகேட்டிவா படிப்பீங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மார்க் டெஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுல நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியே இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுக்காக மார்க் டெஸ்ட்க்கு நான் ஒரு சொல்யூஷன் சொன்னேன். குவிசர் பிளாட்ஃபார்ம்ட்டு மேத்தான்கு அவைல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கீழே காட்டுற லிங்க் மேலே காட்டுற கூமன் கோட் அவைல் பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் கட்டான ஸ்ட்ராட்டஜி மார்க் டெஸ்ட்க்கு யூஸ் ஆகும். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அப்புறமா அவைல் பண்ணா கூட நீங்க முன்னாடியில இருந்து லைக் எடுத்துக்கலாம். எல்லாமே அவைலபிளா தான் இருக்கும். டோட்டலா லைக் March 30th வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி NCERT நிறைய பேர் படிக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். NCERT பேச நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. நான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கிறது தான். நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேக்ஸ். லைக் மேக்ஸ்னா டைம் டேக்கன் தான் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன். லென்த் டைம் டேக்கன் அவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டாதான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸே கிடைக்கும். அவ்வளோ ட்ரை பண்ணுங்க, அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் லைக் எல்லா பேப்பர்ல கேட்டிருக்கான். மேக்ஸ் எல்லா பேப்பர்லயும் அனாலிசிஸ் போட்டிருப்பேன். எல்லா பேப்பருக்கும் லைக் ஆல் 10 பேப்பர்ஸ் நான் போட்டேன். மேக்ஸ்லேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பண்ற, மேக்ஸ் இந்தியா தான் கேட்பாங்க. நம்ம அதுக்கு பண்ணணும்னா மார்க் டெஸ்ட் கொடுக்கணும், நிறைய பேப்பர்ஸ் போடணும், நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணணும், எல்லாமே இருக்குல்ல. லைக் கடைசியா வரும்போது லைக் இதுதான் லைக் டோட்டல் அனாலிசிஸ் ஃபார் JEE செஷன் 1 கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் செஷனுக்கு கண்டிப்பா காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த தடவையே 13.5 லேக் கிட்டத்தட்ட எழுதியிருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு மேல எழுத வாய்ப்பு இருக்கு. லைக் இன்னைக்கு ஈவினிங் மேபி NT அப்டேட் கொடுப்பாங்க. என்னன்னா அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் செஷன் 2க்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி நான் வீடியோ போடுறேன், கவலைப்படாதீங்க. அதோட சேர்த்து நிறைய NT அப்டேட் வந்துகிட்டே இருக்கும்.
நீங்க இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, மார்க் டெஸ்ட் அவைல் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்காக மட்டும் தான் சொல்லிருக்கேன். ஸோ இப்பவே நீங்க போயிட்டு டக்குன்னு படிக்க ஆரம்பிங்க, டக்குன்னு சிலபஸை முடிங்க, நிறைய சம் சால்வ் பண்ணுங்க. நீங்க ஏப்ரல் அட்டெம்ப்ட் விட்டீங்கன்னா டோட்டலா நீங்க படிச்சதே வேஸ்ட், 2 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டதே வேஸ்ட். நம்ம கெயின் பண்ணும்ல, கொஞ்சமாச்சா பண்ணும்ல. ஸோ இப்பவே போயிட்டு அவைல் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம். நான் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு கொண்டு வரேன். மார்க்ஸ் இஸ் பர்சன்டைல், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் டோட்டல் அனாலிசிஸ் எல்லாமே கொண்டு வரேன். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.